ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரோமிங் ராஸ்கல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்பி ஃபிங்கர் சிக்கன் செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன், 6 ப்ரெட்டோட தூள், நான் அந்த ப்ரெட்டை தூள் பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோ கெச்சப், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் வினிகர், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா, 2 முட்டை, 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு. இப்போ நம்ம ஃபிங்கர் சிக்கனுக்கு தேவையான சிக்கன் எடுத்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது போன்லெஸ் சிக்கன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, 2 ஸ்பூன் வினிகர், 2 ஸ்பூன் கரம் மசாலா, டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் அளவு, இப்போது நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லாவே ஒட்டணும். நான் இதில் மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூட போட்டுக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் சோயா சாஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ½ அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போது ஃப்ரீசர்லேருந்து சிக்கன் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா சிக்கனில் பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, முட்டையில் டிப் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு இந்த பிரெட் கிரம்ஸ், இது நான் ப்ரெட்டை மிதமான தீயில் வெறும் வானலியில் வறுத்து வச்சுருக்கேன். அடுத்த கோட்டிங் இது மைதா தண்ணி. செகண்ட் அகைன் நீங்கள் இந்த பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒவ்வொரு சிக்கனையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போது எல்லா சிக்கனையுமே அதோட 2 பேட்டர் நம்ம யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போது இதை அகெயின் நம்ம ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஏன் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் பிரெட் கிரம்ஸ் அந்த சிக்கனில் நல்லா அப்படியே பிடிச்சிக்கும். அந்த பிரெட் கிரம்ஸ் ஒட்டினா மட்டும்தான் சிக்கன் வந்து மொறுமொறுப்பாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம திருப்பி ஃப்ரீசரில் ½ அன் ஹவர் வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டோம் நம்மளுடைய கிறிஸ்பி ஃபிங்கர் சிக்கன். இப்போது ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் சிம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒன்று ஒன்றா மெதுவாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா உள்ள வேகும் சிக்கன். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சனால இந்த சிக்கன் இப்போ நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்க போகுது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைனஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான ஃபிங்கர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி.